இந்த யோகத்துல யார் கருவாய் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு போன ஜென்மமும் கிடையாது, அடுத்த ஜென்மமும் கிடையாது. ஒரே ஒரு ஜென்மம் தான். அவங்க வாழ்ற அந்த யுகம், அவங்க ஏற்படுற பிறப்பு, அவங்க உயிர் பிரிஞ்சா அந்த ஆன்மாவே அழிஞ்சிரும். அந்த தத்துவத்தை குறிக்கிறதா சார்வகம் அப்படிங்கிற அர்த்தம். இந்த சார்வகம் அப்படிங்கிற யோகம் எப்படி பாக்குறது அப்படின்னா, அதாவது யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, வருமேடம் முடுநண்டு தேல் மகரம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்படின்னா மேசம் கடகம் விருச்சகம் மகரம் இந்த 4 ராசிக்காரங்களோ இல்ல இந்த 4 லக்னக்காரங்களுக்கு இந்த அமைப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த யோகத்துல கருவாய் பிறக்கிறவங்க அதீத பேரு புகழ் செல்வம் அந்தஸ்து அதிகாரம் 16 விதமான செல்வத்தை பெற்று வாழ்வாங்கன்னு அர்த்தம். ஆனா இது எல்லாருக்கும் முழுமை அடையிறது இல்ல. இந்த சார்வகங்கிற யோகம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு ஜாதக ஜோதிட விதிக்கு அப்பாற்பட்ட சக்தி வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். இந்த யோகத்துல இருக்கிறவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்க தேவையில்லை. அதாவது சொல்ல போனா மாங்கல்யம் அப்படிங்கிற ஸ்தானம் எந்த குறையும் இல்லாம 12 பொருத்தம் இருக்குல்ல, அந்த பொருத்தங்கள் அத்தனையும் முழுமையா நடக்கும். அதுக்கு சார்வகம் அப்படிங்கிற வாசகம் அப்படிங்கிற தத்துவம் மட்டும் அவங்க கருவாய் பிறந்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணும். அது அவங்க கல்யாணம் பண்ற பெண், அந்த பெண் ருது ஜென்ம விதி எப்படி பிறந்ததோ அதை சார்ந்து தீர்மானிக்கப்படும் அந்த ஆணுக்கு. நன்றி.